நீங்கள் வந்து வெறித்தனமாக ஓடுவீங்க போய். இதெல்லாம் பார்க்குற கூட்டங்க, இதுக்கு கேட்குற கூட்டம். ஒரு அரசியல் தலைவர் பேச்சை கேட்குற கூட்டம்ன்றது வேறு. இது பார்க்குற கூட்டம் முண்டியடிச்சு ஓடி அவனை போய் பார்க்குது. சரி, அதை விஜயாவது அதை புரிஞ்சுட்டு சரி நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு மேல் மேலே ஏறி கை காமிச்சிட்டு போனான்னா பாதி பேர் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பான். இவருக்கு என்னென்னா நம்மளை பார்த்துட்டா அவன் கூட்டத்துக்கு வர மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதவை மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு போயிட்டுருக்காரு. இவர் இதெல்லாம் கேவலமாக இல்லை. இதெல்லாம் விஜய்க்கு வந்து மனிதாபிமானமே இல்லை. அவ்வளோ தூரம் வந்தவர் இறந்து போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு கூட திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் போகாது இருக்காரு. ஒரு கட்சி தலைவர்னா அப்படி இருக்க மாட்டார். ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் தான் வந்து கட்சி தொடர்ந்து ஒருத்தன் இறந்து போனால் கூட போய் பார்ப்பார். ஒருத்தனில் ஒரு உயிர் போனாலே உடனே பார்ப்பார். காயப்பட்டாலே போய் பார்ப்பார். இவர் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதை கூட போய் பார்க்காது திரும்பி வந்திருக்காருன்னா நிச்சயமாக அவருக்கு அடிப்படையில் மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இவர் போனால் மறுபடியும் கூட்டம் வந்துடும் அப்படின்னாங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் வெறித்தனமாக இருக்காங்களே, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படி போலீஸ் கண்ட்ரோல்? ஆனால் ஆஸ்பத்திரிக்குள்ளே போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் போய் உங்கள் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது இருக்கப்பறம். நீ ஒரு உண்மையான லீடராக இருந்தால் என் பின்னாடி யாரும் வராதிங்க, வண்டியை மூவ் ஆகாது, நீங்கள்லாம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பின்னாடி வர கூட்டம் வரட்டும், நமக்கு ஒரு கூட்டத்தை காமிக்கணும்னு கூட்டத்தை கூப்பிட்டு வரீங்க. உங்களை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு உங்களுக்கு பயம் வந்துடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரே இடத்துல எல்லாரையும் அசம்பிள் பண்ண பார்க்குறீங்க. எதுக்காக சாட்டர்டே மீட்டிங் போடுறீங்க? ஏன்னா லீவு அப்போ தான் வருவாங்கன்னு போடுறீங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லை, அப்போ தான் அவன் வருவான். அவர் வந்து கரெக்டான டயத்துக்கு வந்தார்னா அந்த இருக்கிற க்ரௌடில் பேசிட்டு போயிட்டு இருப்பார். அவர் வந்து கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காகவே டிலே பண்ணி வராரு அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து எஃப்ஐஆரில் பதிவு பண்ணியிருக்காங்க. சிபிஐ இன்கொயரி கேட்டால் மட்டும் சிபிஐ மட்டும் என்ன பெருசாக அவங்க நான் வாரத்துலேருந்து குச்சிச்சவங்களா அவங்களும் ஸ்டேட் போலீஸ் மாதிரி தான் பண்ண போகிறாங்க. சிபிஐனா பாஜக அதிமுக அந்த கூட்டணினா சிபிஐ வந்து பாஜக கையில் இருக்குது. அது எப்படி நம்ப முடியும்? நீங்கள் ஸ்டேட் போலீஸ் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, திமுக மட்டும் சிபிஐ நம்பணுமான்னு. விஜய் தான் குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் விசாரிக்கணும், அரெஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ விஜய்க்கு வேணால் அவர் கண்டதுக்கு தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ விஜயை கூப்பிட்டு விசாரிக்கணும். அரெஸ்ட் பண்ணுறது அடுத்த கட்டமாக கூட வச்சுக்கலாம். என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க, இந்த லேட்டாக வந்ததுக்கான காரணம் என்ன, அதனால தானே கூட்டம் சேர்ந்தது. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டு கொண்டுட்டு டிவியை பார்த்து தெரிஞ்சுனேன்னு சொன்னார். சீஃப் மினிஸ்டர் அப்படியே இருந்தார். கேள்விப்பட்ட உடனே செக்ரட்டரியேட்டில் போயிட்டு எல்லா விதமான ஏற்பாடு மட்டும் அன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு அங்கே போய் பார்க்குறாரு. நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்க, என்ன 13 பேர் சுட்டு கொண்டதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் டிவியை பார்த்து தெரிஞ்சுன்னு சொன்னால் தான் நீங்கள் சீஃப் எடப்பாடி. பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. கரூர்ல 41 பேர் வந்து மரணிச்சிருக்கிறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்ட பரப்புரையில அந்த பரப்புரையை பார்க்க போன 41 பேர் வந்து மரணிச்சிருக்கிறாங்க. சோ இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், இப்போ வந்து இந்த பரப்புரையை பார்க்க போன 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதற்கான காரணமா நம்ம எதை சார் சொல்லலாம்? இல்லை, இதற்கான காரணம் போலீஸ் வந்து எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் ஒரு 4 மணி நேரம் டிலே பண்ணி வந்ததுனால அந்த கூட்டம் வந்து ரொம்ப கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக போச்சு. அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து தள்ளுமுள்ளில் போய் முடிஞ்சு கடைசியில் மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போயிட்டாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே ஒரு தகர கொட்டகை மேலெலாம் ஏறியிருக்காங்க, மரத்து மேலெலாம் ஏறியிருக்காங்க, மரத்துலேருந்து முறிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் வந்து பல பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள்லாம் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது காரணம் வந்து அந்த நேரம் தவறி வந்ததுனால தான் அப்படின்றது போலீஸ் வச்சுக்கிற ஒரு விஷயம். அது வந்து விஜய் வந்து எல்லா இடத்துக்குமே இப்படி நேரம் தவறி தான் போயிட்டுருக்காரு. நாமக்கல்லில் வந்து 8:45க்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து 8:45 தான் கிளம்புறாரு. அப்புறம் அவர் எத்தனை மணிக்கு, 2 மணிக்கு தான் அங்கே போய் பேசினார். அப்போ அந்த கூட்டம் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு. அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு இப்போ இங்கே வந்து 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் கரூருக்கு, அங்கே வந்து சாயந்தரம் 7 மணிக்கு போகிறாரு. அப்போ மத்தியானமே வந்து நிற்கிறாங்க எல்லாருமே வெயிலில். அவங்க உள்ள க்ரௌடு உள்ளே வந்துட்டாங்கன்னா வெளியில் போக முடியாது. சாப்பாடு தண்ணி எதுவுமே அவங்க அந்த கட்சிக்காரனும் எதுவும் சப்ளை பண்ணல. அப்போ அவங்க அதே இதோட இடத்த விட்டால் கிடைக்காதுன்னு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்குது. அவர் வரும்போது அவர் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டம் என்ன பண்ணுது, இந்த கூட்டத்தில் வந்து சேரும்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் காரணமாக அந்த அங்கே இருக்கிற 6-7 மணி நேரமாக அங்கே நின்று இருக்கிற ஒரு விஷயம், அப்புறம் இந்த மாதிரி ஏற்படுற தள்ளுமுள்ளுகள். அவர் வந்து கரெக்டான டயத்துக்கு வந்தார்னா அந்த இருக்கிற க்ரௌடில் பேசிட்டு போயிட்டு இருப்பார். அவர் வந்து கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காகவே டிலே பண்ணி வராரு அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து எஃப்ஐஆரில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த ஒரு 1 மேன் கமிஷன் அப்புறம் போலீஸ் கேஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர்
செயலாளர்லாம் A1 அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க. அப்புறம் இவர் பொதுச் செயலாளரை போட்டிருக்காங்க, புசி ஆனந்தை போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து நிர்மல்குமாரெல்லாம் சேர்த்துருக்காங்க. விஜய் ஒன்றும் சேர்க்காது இருக்காங்க. அவரை முதல்ல சேர்க்கணும், அதை சேர்க்காது இருக்காங்க. ஸோ அதனால் இருக்கும்போது இதெல்லாம் அந்த விசாரணை முடிஞ்ச பிறகு தான் எக்ஸாக்டாக கோர்ட்டில் போனால் தெரியும். அதுக்கு நடுவில் ஒரு சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க தாவேக்கால. சிபிஐ என்கொயரி கேட்டால் மட்டும் சிபிஐ மட்டும் என்ன பெருசாக அவங்களாம் வானத்திலேருந்து குதிச்சவங்களா அவங்களும் ஸ்டேட் போலீஸ் மாதிரி தான் பண்ண போகிறாங்க. சிபிஐனா பாஜக அதிமுக அந்த கூட்டணினா சிபிஐ வந்து பாஜக கையில் இருக்குது. அது எப்படி நம்ப முடியும்? நீங்கள் ஸ்டேட் போலீஸ் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க, திமுக மட்டும் சிபிஐ நம்பணுமான்னு. அதனால் கோர்ட் டிசைட் பண்ணணும். கோர்ட் என்ன பண்ணுது, இன்றைக்கி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா என்ன சொல்கிறாங்க, இதில் சதி இருக்குது, கல் எடுத்தடிச்சாங்க, செருப்பை வீசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சதின்னு கேட்டால் உயிரிழந்தவர்களெல்லாம் ராத்திரியே வந்து உடற்கூறு பரிசோதனை பண்ணாங்க அப்படின்றாங்க. ராத்திரியே பண்ணுறதுக்கான சட்டத்தில் இடம் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கல்லடிச்சாங்கன்றாங்க. யார் கல்லடிச்சான், யார் செருப்பு வீசினாலாம் வந்து இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும். ஸோ அந்த கூட்டம் கொடுத்த இடம் வந்து ரொம்ப குறுகலான இடம்ன்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி தான் அங்கே பழனிசாமி கூட்டம் நடத்தியிருக்காரு, இபிஎஸ் நடத்தியிருக்காரு. இவங்க கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் தவிர அந்த கூட்டம் வந்து தள்ளுமுள்ளில் மயக்கமாயிட்டாங்கன்றதான் விஷயம். ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. விஜய் சொன்ன நேரத்துக்கு வரலன்றது முக்கியமான விஷயம். ஸோ இதில் சதி எங்கேருந்து வந்து இதுன்னு தாவேக்கா தான் சொல்லணும். ஆக்சுவலாக திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது அது இதுன்னு சொல்கிறாங்க. மின்சார அதிகாரிகள் சொல்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறின போது நாங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், அது வேறு வெவ்வேறு விதமாக நிறைய பேர் செத்துருப்பாங்க, அதனால் ஆஃப் பண்ணிட்டோம், மறுபடியும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. லோக்கல் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி முன்னாள் மந்திரி அவரெல்லாம் ஏதோ சதி பண்ணிட்டாருன்றாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். அரசியல் ரீதியாக பல பேர் பலது சொல்லலாம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. தாவேக்காவுக்கு அவங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்க கட்சி கூட்டத்தில் இறந்து போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுப்பெடுத்துக்காது திமுக கவர்மெண்ட் ஏதோ பாதுகாப்பு கொடுக்கலன்றாங்க. ஸோ இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் கேம் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஒன் மேன் கமிஷன் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கிறாங்க, அது அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிகிற விஷயம் கிடையாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன ப்ரொசீட் பண்ணுறாங்க ஃபர்தராக, கோர்ட்டில் தாவேக்கா என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க சதின்றாங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம இந்த கேஸை ஃபர்தராக பார்க்க முடியும். அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா, விஜய்க்கு வந்து மனிதாபிமானமே இல்லை. அவ்வளோ தூரம் வந்தவர் இறந்து போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு கூட திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு, இதுவரையும் போகாது இருக்காரு. ஒரு கட்சி தலைவர்னா அப்படி இருக்க மாட்டார். ஒரு பொலிட்டிக்கல் தலைவர்னால் வந்து கட்சி தலைவர் ஒருத்தன் இறந்து போனால் கூட போய் பார்ப்பார். ஒருத்தனில் ஒரு உயிர் போனாலே உடனே பார்ப்பார், காயப்பட்டாலே போய் பார்ப்பார். இவர் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதை கூட போய் பார்க்காது திரும்பி வந்திருக்காருன்னா நிச்சயமாக அவருக்கு அடிப்படையில் மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இவர் போனால் மறுபடியும் கூட்டம் வந்துடும் அப்படின்னாங்க. எப்படி கூட்டம் வரும் நான் கேட்குறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட்டம் அப்படி வரும், அதை போலீஸ் அப்போ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. போலீஸ் அப்போ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்கள் கட்சி கூட்டத்தை போலீஸ் வந்து உள்ளே பூந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரோ நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுவாங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் வெறித்தனமாக இருக்காங்களே, கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படி போலீஸ் கட்டுப்பாடு? ஆனால் ஆஸ்பத்திரிக்குள்ளே போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் போய் உங்கள் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது, இருக்கப்பறம் உங்களை தனியாக கூட்டின்னு போய் காமிக்க தான் போகிறான் எல்லாரையும். அதனால் இவர்கள் தாவேக்காவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போகாது, அனுபவம் போகாது. திமுக அதிமுக எவ்வளோ மாநாடுகள் நடத்துகிறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கூட்டம் ஏதாவது நெரிசல் இறந்துருக்காங்களா? அது ரொம்ப ரேராக 1-2 நடக்கும். சொல்லலாம். இந்த மாதிரி 30 பேர் 40 பேர்லாம் இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது மாதிரிலாம் மகாமகத்தில் நடந்திருக்கு. சசிகலாவும் ஜெயலலிதாவும் குளித்த போது ஏற்பட்ட நெருக்கடியில் இறந்து போனாங்க. அப்புறம் இங்கே KK நகரில் வந்து இந்த தாசில்தார் ஆஃபீஸில் நிவாரணம் கொடுக்கும்போது ஒரு 42 பேர் இறந்து போனாங்க KK நகரில். அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய அளவில் நடந்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து அந்த கட்சி எந்த கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுதோ அந்த கட்சியை பொறுப்பெடுத்துக்கணும். அது வந்து உடனே திசை திருப்பி சதி இதுன்றாங்க. எதுக்கு இந்த கூட்டத்தை சதி பண்ணுவாங்களா? எதுக்காக சதி பண்ணணும்? சரி, இப்போ இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள், அதாவது 41 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கான பொறுப்பை யார் ஏற்றுப்பாங்க? காவல்துறையா, இல்லை தமிழக வெற்றி கழகமா, இல்லை பொதுமக்களா, இல்லை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களா? யார் இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும்? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் தாவேக்கா தான், அதை நடத்திய கட்சிக்காரங்களும் தாவேக்கா தான். அதனால் இதில் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று தாவேக்காவோட பொறுப்பு இருக்குது, அடுத்தது அவங்க அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க. அரசாங்கத்தை குறை சொல்கிறது எதிர்கட்சிகளாக இருக்கும் பெரும்பாலும். பாஜகவும் அதிமுகவும் எதிர்கட்சிகளாக இருக்கிறதுனால அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க. தாவேக்கா அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய கட்சி, அவங்களும் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுவோம், நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், நாங்கள் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் வந்து சொன்ன நேரத்துக்கு வரல, நீங்கள் லேட்டாக வந்ததுனால கூட்டம் சேர்ந்துருது, தள்ளுமுள்ளுக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் பின்னாடி எது கூட்டத்தை கூப்பிட்டு வந்தீங்க, நாங்கள் 23 கண்டிஷன் போட்டோம் உங்களுக்கு, அந்த கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் எடுத்து நடந்தீங்களா நீங்கள்? ஆனால் கண்டிஷன் மட்டும் போட்டோன்றதுக்காக நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து என்னை மிரட்டாதீங்க அது இதுன்னு பேசுகிறீங்க. இப்போ கண்டிஷன் போட்டது கரெக்டுன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுல. இவ்வளோ கண்டிஷன் போட்டு நீங்கள் அதை சரியாக ஏற்று நடத்தாமல் இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இது இப்போ இந்த பிளேம் கேம் தொடரும். நீங்கள் அரசாங்கம் தான் ஒருத்தர் சொல்ல, தாவேக்கா வந்து இல்லை
நீங்கள் தான் குற்றச்சாட்டு, நீங்கள் தான் அரசாங்கம் குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை தாவேக்கா தான் விஜய் தான் குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் விசாரிக்கணும், அரெஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ விசாரிக்கும், ஏன்னா அவர் கண்டதுக்கு தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ விஜயை கூப்பிட்டு விசாரிக்கணும். அரெஸ்ட் பண்ணுறது அடுத்த கட்டமாக கூட வச்சுக்கலாம். என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க, இந்த லேட்டாக வந்ததுக்கான காரணம் என்ன, அதனால தானே கூட்டம் சேர்ந்தது. ஸோ இந்த ப்ளேம் கேம் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து எக்ஸாக்டாக இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாது கரெக்டாக யார் பொறுப்புன்ட்டு. ஆனால் தாவேக்காவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்றத நிச்சயமாக அந்த கோர்ட்டில் வந்து கேஸ்லாம் வரும்போது, ஒன்-மேன் கமிஷன் வரும்போது நமக்கு தெரியும் கரெக்டாக. சரி, இப்ப தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நேற்று வரைக்கும் எல்லாரும் தாவேகாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்த நிலையில இன்னைக்கு எல்லாருமே வந்து ஸ்டாண்ட் வித் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போடுறதா இருக்கட்டும், எங்களுடைய தலைவருக்கு மட்டும்தான் நீங்க இந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், எதுக்கு தாவேகாக்கு மட்டும் இத்தனை நிபந்தனைகள் அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து தாவேகா தரப்புல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதற்கான பதில் என்ன சார்? தாவேக்காக்கு மட்டும் நெருக்கடி இல்லைங்க. இந்த மாதிரி யார் ரோட் ஷோ பப்ளிக் பிளேஸில் நடத்தினாலும் எல்லாருக்குமே இதே 20 கண்டிஷன்லாம் போடுவாங்க. இவருக்கு வேணால் 3 கண்டிஷன் அதிகமாக போட்டுக்கலாம். ஆம்புலன்ஸை வர வைப்பாங்க, ஃபயர் ஃபைட்டிங் இது நிற்க வைக்கணும், நிறைய இருக்குது. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ரேலியோ ரோட் ஷோவோ நடத்தினா அது மோடியோட கூட்டமாக இருந்தாலும் சரி, பர்மிஷன் கேட்டால் அந்த மாதிரி கண்டிஷன்ஸோடு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கண்டிஷன்ஸ் எதுவும் ஏற்று நடந்துக்க மாட்டாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு. அது ஏன் கண்டிஷன் போடுறாங்கன்னு அப்போ நீங்கள் கேட்கலாம். ஏன் போடுறாங்கன்னா போலீஸோட கடமை கண்டிஷன் போடுறது. அது ஏற்று நடந்துக்காதுங்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. உங்கள் கட்சிக்காரங்க தாவேக்கால கீழே ஆளுங்களே கிடையாது, ஆஃபீஸ் பேரர்ஸே கிடையாது. இப்போ திமுகனா கீழே வந்து மாவட்ட செயலாளர், கீழே ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், பேரூர் பகுதி நகர கழக செயலாளர் நிறைய பேர் இருப்பான். அவன் கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுவான். ஆனால் இங்கே யாருமே கிடையாது. இங்கே மாவட்ட செயலாளர் யாருக்கும் தெரியாது, கீழே யார் இருக்காங்கன்னே தெரியாது. கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. உங்கள் கூட்டத்தில் வந்து போலீஸ் இதுக்கு ரெகுலேட் பண்ணணும். நீங்கள் வந்து வெறித்தனமாக ஓடுவீங்க போய். இதெல்லாம் பார்க்குற கூட்டங்க, இதுக்கு கேட்குற கூட்டம் இல்லை. ஒரு அரசியல் தலைவர் பேச்சை கேட்குற கூட்டன்றது வேறு. இது பார்க்குற கூட்டம் முண்டியடிச்சு ஓடி அவனை போய் பார்க்குது. சரி, அதை விஜயாவது அதை புரிஞ்சுன்னு சரி நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு மேலே ஏறி கை காமிச்சிட்டு போனான்னா பாதி பேர் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பான். இவருக்கு என்னென்னா நம்மளை பார்த்துட்டா அவன் கூட்டத்துக்கு வர மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதவை மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு போயிட்டுருக்காரு. இவர் இதெல்லாம் கேவலமாக இல்லை இதெல்லாம். சார், ஆல்ரெடி இதே மாதிரி பரப்புரை அவங்க ஒவ்வொரு வாரமும் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் வராத ஒரு பிரச்சனை கரூர்ல வர்றதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா முதல் பரப்புரையில தான் வந்து அதிகமான பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்னும் போது நிறைய பேர் பார்க்கறதுக்கான அந்த ஆர்வத்துல வந்திருப்பாங்க. அடுத்தடுத்த பரப்புரையில அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். அப்படி இருக்கும்போது திருச்சியிலலாம் ஏற்படாத ஒரு பிரச்சனை, திருச்சியிலலாம் ஏற்படாத ஒரு நெரிசல் இங்க ஏற்படுறதுக்கான காரணம் என்ன சார்? மற்ற எல்லா இடத்துலையும் ஆளுங்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனால் வந்து இதாகலை, டெத்து நடக்கலை. ஏன் இதில் முதல்ல விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே வந்து ஆரம்பத்திலேயே 400 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு வந்தாங்க. அது மீடியாவே மறைச்சிட்டாங்க, அதை யாரும் கண்டுக்கல. 400 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு வந்தாங்க விக்கிரவாண்டியில். இதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலும் நடந்துதாங்க இருக்குது. அதை விஜய் தான் கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம இது மாதிரி கூட்டத்தை சேர்க்குறோமே நம்ம. ஏன்னா கோர்ட்டே என்ன சொன்னாங்க, இந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு அசம்பாவிதம் இருந்தால் யார் பொறுப்பு? கூட்டம் நடத்துகிறவங்க தான் பொறுப்பு. கூட்டம் போலீஸ் இருப்பாங்க. போலீஸ் எதுக்கு வருவாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து ஏதாவது கலெக்டர் நடந்தால் வருவாங்க. உங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வரமாட்டான். நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிற அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு பிஎம்மாக இருக்கீங்க, சிஎம்மாக இருக்கீங்கன்னா அவன் ரெகுலேட் பண்ணுவான் வந்து. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் பதவியில் இருக்கிறதுனால பண்ணுவான். நீங்கள் பதவியில் இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கீங்க. அப்போ உங்கள் கூட்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. கூட்டத்தை சேர்க்குற நீங்கள் கூட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து போலீஸ் மேலே போட முடியாது நீங்கள். அதனால் இதுக்கு முன்னாடி கூட்டத்திலையும் நாமக்கல் கூட்டத்திலேயே மயங்கி விழுந்திருக்காங்க. நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாத பேசியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை நீங்கள் உள்ளே வரும்போதே உங்கள் பின்னாடி ஆட்கள் வரக்கூடாதுன்னு தான் கண்டிஷன் இருக்குது. எதுக்கு ஆளை கூப்பிட்டு வரீங்க? நீ ஒரு உண்மையான லீடராக இருந்தால் என் பின்னாடி யாரும் வராதிங்க, வண்டியை மூவ் ஆகாது, நீங்கள்லாம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பின்னாடி வர கூட்டம் வரட்டும், நமக்கு ஒரு கூட்டத்தை காமிக்கணும்னு கூட்டத்தை கூப்பிட்டு வரீங்க. அது எதுக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் சிட்டிக்குள்ளே நுழையும் போதே நீங்கள் பஸ் மேலே நின்று கையை காமிச்சிருந்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு அவன் போகிறான். எதுக்கு நீங்கள் என்னென்னா ஒரே இடத்துல கூட்டத்தை கூட்டி ஒரு மாஸ் காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மாஸ் காமிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தள்ளுமுள்ளு வருது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். உங்களை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு உங்களுக்கு பயம் வந்துடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரே இடத்துல எல்லோரையும் அசம்பிள் பண்ண பார்க்குறீங்க. எதுக்காக சாட்டர்டே மீட்டிங் போடுறீங்க? ஏன்னா லீவு அப்போ தான் வருவாங்கன்னு போடுறீங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லை, அப்போ தான் அவன் வருவான். கரூரில் வந்து அன்றைக்கி சேலரி டே, வீக்லி வேஜஸ் வாங்கிட்டு எல்லாம் கடத்திற்கு வரவங்களும் அன்றைக்கி தான் வருவான். எல்லா ஊர்லேயும் சாட்டர்டே பல பேர் லீவில் இருப்பான். நீங்கள் சாட்டர்டேல பரப்புரை மேற்கொண்டதும் இதற்கான காரணமாக இருக்கும்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், லீவு நாளில் அவனை வரணுன்றதுக்காக சாட்டர்டே வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு வச்சுருக்கிறது ஒரு பக்கம் இல்லை, கூட்டம் வரணுன்றதுக்காக சாட்டர்டே வச்சுருக்காங்க. அப்போ தான் லீவில் வருவான்ல.
அதுவும் இப்போ வேறு உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் வேறு லீவில் இருக்குது, குழந்தைகள்லாம் கூட்டின்னு வராங்க. சரி, ஒரு நடிகராக இருக்காரே பார்க்க வராங்க. சரி, அதாவது வரவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தண்ணியாக கொடுத்துருக்கலாம்ல. குறைஞ்சபட்சம் அந்த கட்சிக்காரங்க அந்த கூட்டத்தில் ஒரு தண்ணியாவது விநியோகம் பண்ணியிருக்கலாம். மத்தியானத்தில் நின்றுட்டு இருக்காங்க, அது கூட விநியோகம் பண்ணாத ஒரு கட்சிக்காரன் இருந்தான்னா அப்புறம் எப்படிங்க? இது ஒரு பேசிக் அடிப்படையான விஷயம். எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட்டிங் பாருங்கள், ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து இது வந்து 12,000 மக்களுக்கும் மேலே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சாத்தியமில்லாத ஒன்று இல்லையா? 1,00,000 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் போன வாரம் தான் நடந்திருக்குது அங்கே. திமுக 30 மாநாட்டில் கிட்டத்தட்ட 50,000 பேர் இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அது ஆர்கனைஸ்டாக இருக்கணும், க்ரௌடு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நீங்கள் மாநாடு ஒரே இடத்துல நடந்தது சார். இது வந்து ஒரு இடத்துல பரப்புரை மேற்கொள்றாங்க அப்படின்னும் போது 4 பக்கம் இருந்தும் வந்திருப்பாங்க இல்லைங்களா? வந்திருப்பாங்க. ஆனால் அதுதான் அந்த க்ரௌடு தான் வந்து கட்சிக்காரன் மேனேஜ் பண்ணணும். அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது கட்சிக்காரங்க பண்ணணும். அவங்க கீழ் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவங்க ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் கீழ் லெவலில் இன்னும் யாருமே கிடையாது. வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும் இருக்கான். அவன் யாருன்னு அங்கே யாருக்குமே தெரியல. விஜயும் வந்து அந்த ஆளை பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்றான். எந்த ஊர்லேயும் விஜய் மட்டும் தான் பேசுகிறாரே தவிர அந்த மாவட்ட செயலாளர் யாருன்னு கூட காமிக்க மாட்டேன்றார் அவர். அங்கே அவனே புதுசாக இருப்பான், அந்த மக்களுக்கு தெரியாதான் இருப்பான். அப்போது கீழ் லெவலில் யார் இருக்காங்க யாரும் தெரியாது. அப்போ நீங்களே அந்த கூட்டமாக வெறி பிடிச்ச கூட்டமாக இருக்குது, பார்க்குற கூட்டமாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேச்சை கேட்குற கூட்டமாக இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னால் பேச்சை கேட்கணும். 1 கிலோமீட்டர் தள்ளி கூட பேச்சை கேட்பான், அவர் என்ன பேசுகிறார் நம்ம தலைவர்னு. இங்கே பார்க்குற கூட்டமாக தானே இருக்கீங்க. அந்த பார்க்குற கூட்டம் அந்த பார்க்குற கூட்டம் எப்போ மாறுதோ அப்போ தாங்க இந்த மாதிரி தள்ளுமுள்ளுலாம் குறையும். கேட்குற கூட்டமாக இருக்கணும். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறிட்டீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்கணும். உங்களை பார்க்கறது வரானா நீங்கள் இன்னும் நடிகராகவே இருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ தாவேகா கூட்டத்துக்கு வரவங்க எல்லாம் இன்னும் வந்து ரசிகராகவே இருக்காங்க, மாறுற லெவலில் வரல, இன்னும் ரசிகராகவே இருக்காங்க. ஓகே சார். அந்த ரசிகர்லேருந்து மாற்றணும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆக்சுவலாக இப்போ 41 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து உடனே வந்து திமுக தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி எல்லாம், அதாவது முதல் 2 மரணங்கள்லாம் ஏற்படும் போதே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா தரப்புல இருந்து திமுக ஏதோ சதி பண்றாங்க, திமுக தரப்புல இருந்து எப்படி உடனடியா வந்தாங்க, அமைச்சர்லாம் முன்னாள் அமைச்சர்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி திமுக தரப்புல இருந்து அடுத்தடுத்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி போறதுக்கு முன்னாடி அதிமுக விஜயபாஸ்கர் போனார். அவர் எப்படி போனாரு? விஜயபாஸ்கர் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனார், எப்படி போனார்? அவருக்கு யார் சொன்னாங்க? அவருக்கு தெரிஞ்சிருக்குமா விபத்து நடக்க போகுதுன்னு? அவருக்கு தெரிஞ்சது. அவருக்கு விஜயபாஸ்கர் எப்படி போனார்? அதனால் செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கரும் போகிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. அவங்க ஊர் ஆட்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேரும் போக தான் செய்வான். திமுக போக தான் செய்வான். ஆஸ்பத்திரியில் போய் ஹெல்ப் பண்ண தான் செய்வான். அதனால் செந்தில் பாலாஜி போகிறத மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பார்க்கக்கூடாது. விஜயபாஸ்கர் போனாங்கல்ல, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அதிமுகலேருந்து போனாங்கல்ல, விஜயபாஸ்கரோட 100 பேர் போனாங்கல்ல, அவங்க எங்கேருந்து திடீர்னு போனாங்க? அவங்க எப்படி போனாங்க திடீர்னு? விஜய் வரதுனால அதிமுகவுக்கு தான் நஷ்டம், ஓட்டு வங்கியில். அதிமுக ஓட்டை தான் அவர் வாங்க போகிறாரு. அப்போ அதிமுகவுக்கு இதில் ஏதாவது ஹேண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? விஜய் வரதுனால அதிமுகவோட ஓட்டு போதுங்க. திமுக எதிர்ப்போட்டுகள் அதிமுகவுக்கு போயிருந்தது, அது விஜய் வாங்க போகிறாரு. அதிமுக பின்னாடி போகுது, 3ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்போ நம்ம கட்சியை அஃபெக்ட் பண்ணுற ஆளாச்சேவர் அப்படின்னு அதிமுக அதை சதி பண்ணிச்சின்னு ஒரு குற்றம் சொன்னால் அது தப்பு இல்லை. அது மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. அது மாதிரி செந்தில் பாலாஜி போனான்றதுக்காகவே ஏதோ அவர் சதி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்பட்ட விஷயம். அவர் ஏன் ஏன்னா உள்ளூரில் அவங்க தொகுதியில் ஆட்கள் செத்துருக்காங்க, பாவம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு போக தான் செய்வாங்க. டாக்டர் ஏற்பாடு பண்ணணும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் உள்ளவங்க கற்பிக்கூடாதுங்க. இதெல்லாம் வந்து அரசியல். ஆக்சுவலாக அதாவது எடப்பாடிலாம் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டு கொண்டுட்டு டிவியை பார்த்து தெரிஞ்சுனேன்னு சொன்னார். சீஃப் மினிஸ்டர் அப்படியே இருந்தார். கேள்விப்பட்ட உடனே செக்ரட்டரியேட்டில் போயிட்டு எல்லா விதமான ஏற்பாடு மட்டும் அன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு அங்கே போய் பார்க்குறாரு. நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்க, என்ன 13 பேர் சுட்டு கொண்டதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? டிவியை பார்த்து தெரிஞ்சுன்னு சொன்னால் தான் நீங்கள் சீஃப் எடப்பாடி. அதனால் இவங்க ஒரு அரசியல் பண்ணுறாரு, எடப்பாடி ஒரு அரசியல், இதை ஒரு இந்த சாவை வச்சுன்னு அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாரு. பாஜகவும் அவங்களும் அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. சிபிஐக்கு கேஸை மாற்றணும்னு பார்க்குறாங்க. அதை வச்சுட்டு விஜயை மிரட்டலாம்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் விஜய் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. உண்மை என்னவோ அது வெளியிட போகுது. சார், நீங்கள் இதே மாதிரி நிறைய கூட்டத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க, நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு, பரப்புரைக்கெல்லாம் போயிருப்பீங்க. அதுல நீங்க பார்த்து பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த கூட்டங்களுக்கும் இப்போ தமிழக வெற்றி கழகம் இங்க நடத்தின கூட்டத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசமா நீங்க என்னென்ன சார் பாக்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு மாநாடோ அல்லது வந்து ஒரு ஊர்வலமோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெகுலேட்டடாக இருக்கும். போலீஸ்க்கே கூட ஒரு ஊர்வலம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இப்போ விஜய் கூட்டத்துக்கு அந்த க்ரௌடு மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கூட்டத்துக்கு நடுவில் போலீஸ் இருக்க மாட்டாங்க. சுற்று வட்டாரத்தில் போலீஸ் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் உள்ளே வருவாங்க. இப்போ ஊர்வலத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ அப்படி இல்லை.
வந்து அதுக்கு அதோட இது அதை டீல் பண்ணுறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. அதனால் அதுக்கேற்றபடி தயார் நிலையில் வருவாங்க. இங்கே அப்படி இருக்காது. அதாவது மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆர்கனைஸ்டாக இருக்கும். சேர்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக உட்கார வைப்பாங்க, அதுக்குன்னு தனி வழி வச்சுருப்பாங்க, பப்ளிக் வரத்துக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி திடீர் கூட்டங்கள்லாம் சில போது வரும். அதாவது தள்ளு முள்ளெல்லாம் வர கூட்டங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது அதை வந்து திமுக, அண்ணா திமுக, இப்போ எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா காலத்தில் கூட இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 99 ஜெயலலிதாவோட பிரச்சாரத்தை நான் கவர் பண்ணிட்டு போகும்போது நாகப்பட்டினத்தில் அபரியார் தேடல் நினைக்கிறேன், செம்ம கூட்டம். முன்னாடி போய் நான் மாட்டினேன் அந்த கூட்டத்தில். அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கூட்டம் 99 இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து நல்ல வேளை கொஞ்சம் அந்த அம்மா பேச்சை சீக்கிரம் முடிச்சதுனால டக்குன்னு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த அம்மா இப்போ எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க. அது மாதிரி உங்களுக்கு லக்ஷ்மி பார்வதினு என்டிஆரோட ஒய்ஃப் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பித்தாங்க. அப்போ விஜயவாடாவில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டை கவர் பண்ணுறது நான் போயிருந்தேன். அந்த மாநாட்டில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த அம்மாவுக்கு வருன்ட்டு. நான் ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்றுந்தாங்க, ஒரு எல்லாம் ப்ரெஸ்ஸெல்லாம் அங்கே தான் நின்றுந்தாங்க. ஆனால் திடீர்னு பின்னாடிலேருந்து வர ஒரு க்ரௌடு பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. அந்த அம்மாவை பார்க்க வந்த க்ரௌடு நாங்கள்லாம் நசுக்கி 2 நிமிஷம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரிலாம் கூட்டத்தெல்லாம் பார்த்துருக்கோம். நான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எப்போவுமே சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஆர்டர்லியாக ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமயத்தில் ஒரு கட்டுக்கடங்காமல் போய் ஒரு விபரீதமாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த சமயத்தில் அந்த கூட்டம் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. போலீஸ்க்கும் தெரியாது இப்போ இந்த கூட்டம் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். இப்போ விஜய் கூட்டத்தில் வரவங்களாம் ஒரு வெறித்தனமாக இருக்காங்க, அவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. போலீஸ் உள்ள போது அவங்களை ரெகுலேட் பண்ண போனால் அவங்க வந்து ஏதாவது எங்கள் கூட்டத்தில் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு அப்படி போவாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து இதே வந்து ஒரு மோடி ரோட் ஷோ நடத்துகிற வச்சுக்கோங்களேன், அவர் 2 பக்கமும் அந்த மக்களை வந்து கரெக்டாக பிளாட்ஃபார்மில் ஏற்றி நிற்க வச்சுருவாங்க. இல்லை இவரே நடத்துகிறாரு, சிஎம்ஏ நடத்துகிறாரு ரோட் ஷோ, அதை வந்து பதவியில் இருக்கிறதுனால அந்த பாதுகாப்புகள் எல்லாமே கொடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பதவியில் இருக்கிறவங்கள. ஆனால் இந்த மாதிரி கட்சி நடத்தப்போ எம்ஜிஆர் 73, 74 போனபோது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை தரணும் ஆக்சுவலாக வந்து. ஆனால் எதுவுமே வந்து அன்ரூலியாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சி வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதிமுக, திமுகலாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிற கட்சிகள். அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் மாதிரிலாம் அவங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்க. விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பிஹேவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து. அவங்க நோக்கம் வந்து விஜய் மேலே ஒரு வெறித்தனமான ஒரு இது வச்சுருக்கிறதுனால அது பார்க்க போகிறதுனால ஒரே இடத்துல நீங்கள் 1000 பேரும் ஒரு பஸ்ஸை சுற்றி போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ அங்கே ஏற்கனவே நிறைய பேர் நின்றுருப்பாங்க. அதனால் விஜய் இன்னும் கொஞ்சம் மாப் மேனேஜ்மெண்ட்ன்றது என்டையர்லியான ஒரு வித்தியாசமான விஷயம். க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ன்றது அது வந்து விஜய் மாதிரி ஆட்களோட கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும்னா விஜய் கரெக்டான டயத்துக்கு வந்து மீட்டிங்கில் பேசிட்டு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு பதிலாக 2-3 இடத்துல பேசினாருன்னா கூட்டம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும் அவர். இனிமேல் அட்லீஸ்ட் இந்த கேப்புக்கு அப்புறம் அவர் ஒரு 6 கூட்டம் நல்லா பண்ணினார், ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறிட்டு வந்தார், அதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ தன்னை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் அவர். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் லீடராக போனவர் அது போனார்னா வந்து கொஞ்சம் அந்த கூட்டமும் கொஞ்சம் பொலிட்டிக்கலைஸ் ஆகும். ஆக்சுவலாக அந்த ஒரு வெறித்தனமாக ரசிகர் கூட்டமாகவே வளர்த்துருந்தாருன்னா அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார்.